வணக்கம் நேர்களே. கற்க கற்க சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் மோனிகா சண்முகம். இன்றைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ முடித்த மாணவர்கள், பிஇ முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிச்சா வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்கான ஒரு சிறப்பு வழிகாட்டு நிகழ்ச்சி தான் இது. இன்றைக்கு நம்மளுடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர் அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் சிஇஓ டாக்டர் முகமது ரிஸ்வான் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல்ல அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். மாணவர்கள் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பாங்க. அவங்களோட அடுத்த உயர்கல்வி, அவங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் அடுத்த ஒரு திருப்பு முனையா இருக்கிறதே இந்த உயர்கல்வி தான். ஸோ இந்த உயர்கல்வியை இன்னோவேட்டிவான ஒரு கோர்சஸ் மூலமா செலக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மாணவர்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? எஸ், அதாவது ஒரு உயர்கல்வி எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னா, இப்போ பொதுவாக படித்தவங்க ஏற்கனவே முடிச்சிருக்கவங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமா ஆர் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க, ஃபர்தராக அவங்களுக்கு அந்த சூட்டபுளான ஜாப் கிடைச்சிருக்கா, அண்ட் தென் அப்படியே ஜாப் கிடைச்சிருந்தாலும் அதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சேலரி கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக இருக்குது, பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக் என்னென்னா, நான் இதை எதிர்பார்த்து படித்தேன், பட் எனக்கு படித்ததுக்கப்புறம் இதில் சரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல, அப்படியே வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த சேலரி இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த க்ரோத் இல்லை. ஏன்னா நிறைய ஒரு டிகிரி கிராஜுவேட் முடித்தவங்க ஒரு 10 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட என்னால் ஒரு 18,000 சேலரி தான் வாங்கிட்டு இருக்கோம், 15,000 தான் வாங்கிட்டு இருக்கோம். நான் ஜாயின் பண்ணும்போது 12,000 ஜாயின் பண்ணேன், ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், 7-8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் என்னுடைய சேலரி க்ரோத் அப்படிங்கிறது இதை தாண்டலன்னும் அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வேலை ஏன் கிடைக்கல, அண்ட் தென் அப்படியே வேலை கிடைச்சாலும் சேலரி ஏன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இட்ஸ் பிக் சாப்டர். அது அல்லாமல் அடுத்த பாயிண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி உயர்கல்வி எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ஒரு ஹையர் எஜுகேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். எனக்கு படித்தோன்னே வேலை இம்மீடியட்டாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் இம்மீடியட்டாக எனக்கு ஜாப் கிடைக்கணும், நல்ல சேலரி வேணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபீட்பேக் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நம்ம பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு பாலிடெக்னிக்லேயோ ஒரு காலேஜஸ்லேயோ நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு அதாவது ஒரு வேலையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். அந்த வேலையை தான் நம்ம லைஃப் லாங் பண்ண போகிறோம், அது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். சேல்ரி எல்லாமே அது பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஃபாரின் போகிறதாக இருந்தாலும் சரி எல்லாமே. அப்போது ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதில் எதை பற்றி படிக்க போகிறாங்க, என்ன சப்ஜெக்ட், ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவங்க படிக்கிறாங்கன்னா அதில் நமக்கு என்ன டீச் பண்ணுவாங்க, என்ன சொல்லி தருவாங்க, என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான மாணவர்கள் பெற்றோர்கள் செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சும்மா பேருக்காக, இந்த நேம் நல்லா இருக்குது நம்ம இந்த கோர்ஸ் எடுக்கலாம், இல்லை அவங்க முடிச்சிருக்காங்க, நம்ம ரிலேட்டிவில் அந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்க அதனால் எடுக்கலாம், இல்லைன்னா இன்ஜினியரிங் தான் கட்டாயம் படிக்கணும், ஏன்னா அவனுக்கு மேத்ஸ் நல்லாவே வராது, மேத்ஸில் ரொம்ப சிரமப்படுவான். பட் அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்ட் பண்ணி கம்பல் பண்ணி எடுக்க வைக்கிறோம். அப்போ ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதை பற்றி என்ன சொல்லி தருவாங்க. ஒரு பிஇ மெரைன் எடுக்கிறாங்கன்னா ஓகே, ஒரு 4 இயர்ஸ் மெரைன் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்க, என்ன டீச் பண்ணுவாங்க, என்ன மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும், அதில் ஒரு 4 வருஷம் சிவில் படிக்கிறாங்க, என்ன மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும், அதில் என்ன மாதிரி ப்ராக்டிக்கல்ஸ் சொல்லி தருவாங்க, என்ன மாதிரி தியரி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியணும். ஃபஸ்ட்டு என்ன டீச் பண்ணுவாங்க, நமக்கு என்ன சொல்லி தருவாங்க, என்ன மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்பர் 2 நம்ம என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம், அதை நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது ஒர்க் நேச்சர். நம்ம அதாவது ஒரு ஃபீல்டில் இறங்கி டூல்ஸ் எடுத்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோமா, இல்லை நம்ம ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணணுமா, இல்லை நம்ம அசைன்மெண்ட்டும் போனால் போதுமா, இதை தான் நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒரு வேலையை தான் நம்ம கற்றுக்க போகிறோம், அந்த வேலையை போய் நம்ம செய்ய போகிறோம். அப்போ ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கிறாங்கன்னா என்ன மாதிரி வேலை, ஒரு விசுவல் கம்யூனிகேஷன்னா என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும், ஒரு சிவில் ஆர் மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கல் எனி கோர்ஸ் எதை எடுத்து படித்தாலும் நம்ம என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் 4 வருஷம் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னவாக ஒர்க் பண்ணுவீங்க, உங்கள் ஒர்க் நேச்சர் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா அது சொல்ல தெரியல. அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை தான் நான் செய்வேன் அப்படிங்கிறது தான், ஏதோ வேலை என்ன வேலை கொடுப்பாங்களோ நாங்கள் அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு ஃபீட்பேக்காக இருக்க தவிர என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம்னு அவங்க தெரிஞ்சு அந்த கோர்ஸை படிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு படித்தாதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம ஓகே நம்ம இப்படி இந்த ஒரு கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவோம், இவ்வளோ சேலரி வாங்குவோம், நமக்கு இந்த க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
அடுத்து பெரும்பாலான மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடியது என்னென்னா, படித்த உடனே வேலை கிடைக்குமா, அதாவது இமீடியட் பிளேஸ்மெண்ட் இருக்குமா, அந்த கோர்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணால் எங்களுக்கு வேலை கிடைக்குமா. ஏன்னா வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதுல நம்ம பிஃபோர் இந்த கோவிட் முன்னாடியே வந்து வேலை கிடைக்கக்கூடியதில் பிரச்சனைகள் இருந்தது. அதாவது படித்தவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கல, சேலரி கம்மி, இந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இது இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே வேலையில் இருந்தவங்களுக்கும் வேலை போயிடுச்சு, எகெயின் வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து வருஷம் இந்த மாதிரி கிராஜுவேட்ஸ் வெளியில் வர்றாங்க. பட் வர்றவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஆப்டான வேலை கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. அதுக்கு முன்னாடி முடித்தவங்களுக்கு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இம்மீடியட் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, அப்போ அதை நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, நம்ம என்ன கோர்ஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோமோ அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட அந்த அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அப்போ வந்து இதை முடித்தா இமீடியட்டாக வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது, ஃபாரினில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஃபீல்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து சேல்ரி அப்படிங்கும்போது நம்ம கோர்ஸ் முடித்து ஜாயின் பண்ணோன்னே இனிஷியல் சேல்ரி என்ன கிடைக்கும், இனிஷியல் சேல்ரி என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இப்போ உள்ள சூழலில் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னால் நம்ம இன்ஸ்டியூட்லலாம் வந்து சேல்ரியே கொடுக்கறனாலும் வேலைக்கு போயிடுங்கன்னு தான் சொல்கிறது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, போய் லேர்ன் பண்ணணும். அவங்க ப்ராக்டிக்கலாக கிளாஸஸில் தியரியாக நிறையா படிச்சிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கல் வந்து ஃபீல்டு போனாங்கன்னா இன்னும் கற்றுக்க முடியும். ஸோ இனிஷியல் சேல்ரி என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன இருக்கணும், அந்த சேல்ரி ஒரு 2 or 3 இயர்ஸில் வந்து அந்த சேல்ரி க்ரோத் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குமா, அப்போ ஃபாரினில் என்ன மாதிரி சேல்ரி ஆஃபர் பண்ணுவாங்க, இந்தியாவில் என்ன மாதிரி சேல்ரி ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் அவங்க வந்து கன்சிடர் பண்ணி அந்த கோர்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், எனக்கு வந்து நான் படித்தேன் சார், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, சேல்ரி கம்மியாக இருக்குது, நான் படித்தது ஒன்று, பார்க்குறது வேலை ஒன்று அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் வந்து டெஃபினட்டாக இருக்காது. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் ஒரு காலர் இருக்காங்க. தற்போது இணைப்பில் மாயவரத்திலிருந்து ரம்யா. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ரம்யா இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. பொண்ணு வந்து இந்த வருஷம் பிகாம் ஃபைனல் இயர் சார். ஓகே. மேங்கொண்டு என்ன படிக்கிறதுன்னு அதான் கேட்கலாம் அப்படின்ட்டு. லாஜிஸ்டிக் ஷிப்பிங் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. பொம்பளை பிள்ளைங்க சேர்க்கலாங்களா, அதுக்கு வேலை வாய்ப்பு எப்படி, பாதுகாப்பு தான் மெயின் சார். கண்டிப்பா. நீங்க எவ்வளவு நாளா ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்கம்மா? நான் வந்து நேற்று பார்த்தேன் சார், ஒரு 9:30 போட தான் பார்த்தேன். சரி, ஓகே ஓகேம்மா. ஆக்சுவலி பிகாம் முடிச்சிருக்காங்க கேர்ள்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுக்கலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஃபீல்டில் வந்து இது வந்து மிகப்பெரிய துறை. அந்த துறை அதில் 50% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து முடித்தவங்க அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்பர் 1. அடுத்து வந்து நிறையா, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு அவங்க ஃபர்தராக இப்போ ஒரு பிகாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ பிகாம்க்கு அப்புறம் பண்ணக்கூடியது ஒன்று எம்காம் பண்ணுவாங்க, இல்லை இந்த பிகாமோட ஏதோ கிடைக்கிற வேலையை போய் பார்ப்பாங்க, இல்லைனா எம்காம் எம்பிஏ. இந்த எம்பிஏல அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் இந்த மாதிரி மட்டும்தான் வந்து அவங்க எடுக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. பட் கேர்ள்ஸை பொறுத்தளவு எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது 100% வந்து ஒரு சூட்டபிளான கோர்ஸ். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு ஆன் ஆஃபீஸ் அவங்க வந்து ஒரு டே ஷிஃப்ட்லேயே ஒர்க் பண்ணலாம், நைட் ஷிஃப்ட் போகணும் மாதிரி கிடையாது. நிறைய கற்றுக்கலாம். மெயினாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 அவங்களோட சேல்ரி வந்து அதிகமாகிட்டு இருக்கும். அதாவது நம்ம ஈவன் சென்னையிலே பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கவங்க ஒரு சிஇஓ லெவல், ஹெச்ஆர் லெவல், தென் ஜிஎம் லெவல்லலாம் இருக்கிறாங்க. மோர் தென் லேக்ஸ், ஒரு 3 to 4 lakhs சேலரி வாங்குறவங்களாம் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இதில் இந்த மாதிரி கோர்சஸில் வந்து அவங்க இதிலே வந்து ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், ஹெச்ஆரு, தென் எக்ஸ்போர்ட், இம்போர்ட், தென் ஃபாரின் ட்ரேடிங், கார்கோ மேனேஜ்மெண்ட், தென் போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு, தென் ஃப்ரைட் ஃபார்வேர்டிங், ஷிப்பிங் லைன்ஸு, ஏர்லைன்ஸு, இது ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக படிப்பாங்கம்மா. நல்ல வேல்யூ இருக்கும், தாராளமாக பண்ண சொல்லுங்கள். இப்போ அசட் பொறுத்தளவு இந்த எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வெரி லிமிட்டட் சீட்டு தான். குவாலிட்டிஸ் மெயினாக வந்து ஃபேக்கல்ட்டிஸ் குவாலிட்டி, தென் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் நிறையா இதில் இருக்கும், தென் கம்யூனிகேஷன் ஸ்கில்லெல்லாம் நல்லா டெவலப் பண்ணுவாங்க. ஸோ நல்ல வேல்யூவாக இருக்கும். நீங்கள் கேர்ள்ஸுங்கிறதுனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. சேஃபாக இருக்கும். மெயினாக நீங்கள் அதை கேட்டிங்க, சேஃபாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக 100% சேஃபாக இருக்கும். நிறைய பெண்கள் இதில் இந்த துறையில் இருக்கிறாங்க. நீங்கள் நம்ம காலேஜை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட
இதில் இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் வாங்கி கூட நீங்கள் பேசலாம், இல்லை ஏற்கனவே முடித்த கேர்ள்ஸ் நம்பர் வாங்கி கூட நீங்கள் பேசலாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே முடித்த அந்த கேர்ள்ஸ் கிட்ட பேசுனாங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி கிளாஸஸ் இருந்தது, எப்படி ட்ரைனிங் இருந்தது, என்ன மாதிரி என்விரான்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் பண்ணலாமா. ஹெல்ப்லைன் கீழே போயிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அழைத்தமைக்கு நன்றி ரம்யா. தொடர்ந்து உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலில் விளக்கம் அளிப்பதற்காக கல்வி ஆலோசகர் டாக்டர் முகமது ரிஸ்வான் நம்ம கூட இருக்காங்க. நேர்களே உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனுக்கு மேலே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம உயர்கல்வி எப்படி சூஸ் பண்ணலாம்னு நம்ம ஃபர்ஸ்ட் நான் கேட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி சொன்னீங்க. ஸோ அசெட் காலேஜில் வந்து நீங்கள் என்னென்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறீங்க, ஒய் மாணவர்கள் வந்து அசெட்டை சூஸ் பண்ணணும்? எஸ், அதாவது நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்சம் முன்னாடி மாயாவரத்துலேருந்து ரம்யா மேடம் பேசுனாங்க. அவங்க வந்து ஒரு பிகாம் முடிச்சிருக்காங்க, ஃபர்தராக வந்து என்ன படிக்கிறது. அப்போ நம்ம எப்போதுமே வந்து ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு ஓரளவு இண்டஸ்ட்ரி சைடு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய கோர்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு சில கோர்சஸ் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கோர்சஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அசெட்டில் இப்போ நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வந்து 100% ஜாப் ஓரியன்ட் இனோவேட்டிவ் கோர்சஸ். படித்தா வேலை கிடைக்கும், நான் முடிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை, எனக்கு சேலரி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஒரு ஷார்ட் பீரியட்லேயே ஒரு மோர் தென் லேக்ஸ் சேலரி வாங்கக்கூடிய துறைகள் தான் வந்து நம்ம ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெரி லிமிட்டட் சீட்டு, எக்ஸ்க்ளூசிவாக 2 கோர்ஸ், ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு, தென் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இதில் தான் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். சின்ன குறுக்கீடு இணைப்பில் ஒரு காலர் இருக்காங்க. தற்போது இணைப்பில் சென்னையிலிருந்து சிவகாமி. வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். சிவகாமி இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் நம்ம பையன் வந்து சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். என்னோட பையன் வந்து சார் இப்ப மெக்கானிக்கல் டிப்ளமோல மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு சார். அடுத்தது அவர் என்ன டிகிரி படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சார் இந்த கேள்வி. நீங்க சென்னையில எந்த பகுதியில இருந்துமா பேசுறீங்க? சார் நான் வந்து வெஸ்ட் மாம்பலம்க்கு. ஓகேம்மா, ரைட் அங்க இருந்து தான் பேசுறேன் சார். ஓகேம்மா, நீங்க ப்ரோக்ராம் பாருங்கம்மா. ஆக்சுவலி டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக பாலிடெக்னிக்கில் வந்து டிப்ளமா எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ் முடித்து வர்றவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வெறும் டிப்ளமா அவங்க கம்ப்ளீட் பண்ண டிப்ளமா மட்டும் வச்சு அவங்க வேலைக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு 2 விதமான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்பர் 1, அவங்க அந்த பார்க்கக்கூடிய வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து அதாவது மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஃபீட்பேக், டிப்ளமா முடித்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஜாப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேலை கஷ்டமாக இருக்குது சார், கொஞ்சம் ஃபீல்டில் இறங்கி நான் டூல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறேன், ஜாபு கஷ்டமாக இருக்குது, எனக்கு சேலரியும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். டிப்ளமா முடித்த உடனே அவங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னா அதில் வந்து அந்த அவங்க டிப்ளமா முடித்தோடனே வேலைக்கு போகும்போது அவங்க அதில் சேலரி க்ரோத்தும் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக் இருக்குது. அடுத்து ஃபர்தராக அவங்க அதிலே ஹையர் ஸ்டடீஸ் படித்தாலும் அதில் வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ டிப்ளமாக்காவது ஈஸியாக வேலை கிடைக்கிது, ஃபர்தராக அதில் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிப்ளமா ஆனால் மெக்கானிக்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல வேல்யூவான கோர்ஸ். அது இந்த டிப்ளமா மெக்கானிக்கல் முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், பாலிடெக்னிக்கில் டிப்ளமா முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 3 இயர் பிஎஸ்சியில் அவங்க டைரெக்டாக 2nd இயர் ஜாயின் பண்ணலாம். லேட்டரல் என்ட்ரியில் 2 இயர்ஸ் அவங்க படித்தா போதுமானது. சேஃப்டியில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒன்று. அடுத்து வந்து இப்போ நிறைய எம்என்சிஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் முடித்து சேஃப்டி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னலுக்காக. அடுத்து வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும் ஒர்க் பண்ண தேவை கிடையாது. ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடிக்கிறாங்க அப்படின்னா எல்லா துறைகள்லையுமே அவங்க வேலைக்கு போக முடியும். அதாவது இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, ஆயில் ரெஃபைனரிஸு, ஷிப்பு, ஹார்பர், ஏர்போர்ட், பவர் பிளான்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், மெரைனு, இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே அவங்க ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணலாம். போய் அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண தேவையில்லை, வேலையும் ஈஸியாக இருக்கும், சேலரியும் அதிகமாக இருக்கும். ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்கன்னா நல்ல சேலரி க்ரோத், டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ அசட் பொறுத்தளவு உங்களுக்கு 2 இயர்ஸ் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணால் போதும். ஸோ அந்த 2 இயர்ஸ்லேயே இவங்களுக்கு ஓரளவு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்லா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு, ஓரளவு ஹிந்தி பேசுகிறதுக்கு, தென் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, அதாவது ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி, ஒரு ஆஃபீஸராக அவங்க போய் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிட்டிலாம் வேணுமோ ஸோ அதை 100% வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க. இது நாள் வரையும்
அவர் ஸ்கூலில் பாலிடெக்னிக்கில் படிக்காத நிறைய விஷயங்கள் வந்து இந்த 2 இயர்ஸில் படிப்பாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் ஒரு 3 மந்த் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியது, சார் இங்கே வரத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் தென் ஆட்டிடியூடு தென் அவுட்லுக்கு ட்ரெஸ் கோடு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபைனல் இயரில் அவருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணுவாங்கம்மா. நீங்கள் சென்னை மதுரவாயில் தான் இருக்குது, நேரில் போங்க. தம்பியை நேரில் அழைச்சிட்டு போங்க. நீங்கள் நேரில் போனீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து வேறு என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து கிளியர் பண்ணிக்கலாம். அழைத்தமைக்கு நன்றி சிவகாமி. அடுத்ததாக இணைப்பில் திருச்சியிலிருந்து கார்த்திக். வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கார்த்திக் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ கார்த்திக், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் நான் வந்து 12th முடிச்சிருக்கிறேன் சார். ஓகே. செகண்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் முடிச்சிருக்கிறேன். நான் வந்து இப்போ அடுத்து வந்து வீட்டில் எல்லாருமே பிகாம் பிஎஸ்சி இந்த மாதிரி படிக்க சொல்றாங்க. எது படிச்சா இது மாதிரி படிச்சா உடனே ஜாபுக்கு போகலாம் சார்? ஓகே, வெரி குட் கார்த்திக். ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஒரு 12th அப்புறம் வந்து நான் முடித்தோன்னே ஜாப் போகணும் சார். ஏன்னா இன்னும் ஒரு சில கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு யூஜி லெவலில் நம்ம ஒரு 3 இயர்ஸ் நம்ம படித்தாலும் திரும்ப எகைன் வந்து மாஸ்டர் டிகிரி படித்தா தான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிபிஏ படித்தா எகைன் எம்பிஏ படிக்கணும், ஒரு பிஎஸ்சினா திரும்ப எம்எஸ்சி, பிகாம்னா எம்காம், பிசிஏனா எம்சிஏ, இதை படித்தா தான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி இப்போ நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் உதாரணத்துக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆர் தென் உங்கள் வந்து ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாபு போகிறதுக்கு இந்த 3 இயர்ஸ் நீங்கள் படிக்கக்கூடியதே போதுமானது. நீங்கள் மேற்கொண்டு அதில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படித்தா தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் படித்தா வேல்யூ தான் உங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். அதனால் இது 3 இயர்ஸ் நீங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிபிஏல ப்ரிஃபர் பண்ணலாம், இல்லை இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. உங்களுக்கு 2 கோர்ஸுமே நீங்கள் பாருங்கள், எது நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 2 ஃபீல்டை பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். அழைத்தமைக்கு நன்றி கார்த்திக். அடுத்ததாக இணைப்பில் மதுரையிலிருந்து சஞ்சய். வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சஞ்சய். பிகாம் சிஏ முடிச்சாச்சு சார். வெரி குட். அடுத்து என்ன பண்ணலாம், இல்லை என்ன இது பண்ணலாம் அப்படின்னு? ஓகே, ஆக்சுவலி பிகாம் நீங்கள் சிஏ முடிச்சிருக்கீங்கன்னா சஞ்சய், எம்பிஏல வந்து லாஜிஸ்டிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் நல்ல ஹைலி வேல்யூவான கோர்ஸ் அது. இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுலே வந்து உங்களுக்கு எல்லாமே வரும். அதிலே ஃபினான்ஸில் ரிலேட்டடாகவும் நீங்கள் போகலாம், மார்க்கெட்டிங் ரிலேட்டடாகவும் போகலாம், தென் ஹெச்ஆர் இருக்கும், ஐடி இருக்குது. அது லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய துறை. அதில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. எப்படி உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இயர் பை இயர் டே பை டே வந்து புது இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸோடைய தேவைகளும் வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. எப்படி அதாவது இந்த உலகம் இருக்கிற வரையும் அந்த துறை தேவைப்படும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும், மேனுஃபேக்சரிங் ஆகணும், மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் போகணும். உங்களுக்கு அது எல்லாமே த்ரூ என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு ஷிப்பிங், ஏர்லைன், ரோட்வே இந்த மாதிரி தான். இது ரிலேட்டடாக நீங்கள் படிப்பீங்க கம்ப்ளீட்டாக. எக்ஸ்போர்ட், இம்போர்ட், தென் கார்கோ, ஃப்ரைட் ஃபார்வேர்டிங், ஹார்பர், போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இதிலே சேல்ஸ் வரும், மார்க்கெட்டிங் வரும், தென் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு துறை. நிறைய மாணவர்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு பிகாம் பிபிஏ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எம்பிஏ பண்ணலாம் அப்படின்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஒரு எம்பிஏ ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் இந்த மாதிரி தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்று அடுத்து வந்து இது படிக்கிறது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய ப்ராக்டிகல்ஸ் நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் நீங்கள் சென்னையில் வந்து படிக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அது ரிலேட்டட் கம்பெனிஸ், தென் போர்ட், இது எல்லாமே நமக்கு இங்கே இருக்கிறதுனால ஸோ நமக்குனால ஈஸியாக வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போக முடியும், ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள், நல்ல வேல்யூவாக இருக்கும். லிமிட்டட் சீட்டு தான் இது. நீங்கள் நம்ம கீழே போயிட்டுருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அழைத்தமைக்கு நன்றி சஞ்சய். இதுக்கு முன்னாடி அசெட்டில் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. தொடர்ந்து மாணவர்கள் உயர்கல்வி முடித்தவங்களாகட்டும் இல்லை டிப்ளமோ பிஇ முடிச்சவங்களாகட்டும் நிறைய பேர்த்துக்கு கோர்ஸ் இருக்குது அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆல்சோ இருக்குது. ஒய் மாணவர்கள் வந்து அசெட்டை சூஸ் பண்ணணும்? எஸ், இதனால் ஸ்ட்ராங் கொஸ்டின் இது. ஆக்சுவலி ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்பர் 1 குவாலிட்டி அண்ட் தென் ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலி குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நீங்கள் பொதுவாக வந்து நீங்கள் ஒரு உயர்கல்வி படிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய மாணவர்கள் நிலை எப்படி இருக்குது,
ஒரு 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இல்லை ஒரு எம்பிஏ, ஈவன் எம்பிஏ முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க, இல்லை எம்காம் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் தெரியும். அதாவது குவாலிட்டி நான் என்னன்னு எதை சொல்கிறேன்னா, அதாவது அந்த படிப்பு அப்படிங்கிறது எது ஒன்லி வந்து நம்ம வேலையை மட்டும் கற்றுத்தரது படிப்பு கிடையாது. நம்ம இப்போ என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம், அது அல்லாமல் ஹவு டு லைவ் த லைஃப், இந்த சொசைட்டி, தென் நம்ம வீடு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஹவு வி வில் பி த ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறதே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் காலேஜஸில். அண்ட் தென் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ். ஒரு 4 இயர்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங் படித்து வெளியில் வராங்க, இல்லை ஒரு 3 இயர்ஸ் பிபிஏ முடித்து வெளியில் வராங்க அப்படின்னா, இப்போ ஈவன் நம்ம லாஜிஸ்டிக்ஸே எடுத்துக்கலாமே, ஒரு எம்பிஏ முடிச்சு 2 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வராங்க அப்படிங்கும்போது, அந்த 2 வருஷம் முடித்து வெளியில் வரும்போது அது ரிலேட்டட் எந்த ஒரு டாப்பிக்கை கேட்டாலும் அவங்களுக்கு என்ன பண்ண தெரியணும், சொல்ல தெரியணும், அதை எடுத்து பேச தெரியணும். இந்த குவாலிட்டி. அடுத்தது வந்து ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். இன்றைக்கி நாங்கள் ஒரு மெயில், நீங்கள் எங்கே ஜாபு போனாலும் நம்ம ஒரு மெயில் பண்ணணும், மெயில் ரிசீவ் பண்ணணும், ரிப்ளை பண்ணணும், நம்ம மீட்டிங்கில் பேசணுங்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன நாலேஜ் தேவை, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தேவை. ஓரளவு லிட்டில் பிட் ஹிந்தி கற்றுக்கணும். அது நம்ம ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக வந்து அதை கற்றுக்கிட்டோம், அது மொழியாக பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நமக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லோடு இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வராங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லோடு வெளியில் வந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. நீங்கள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி நம்ம வேலை வாங்கி கொடுக்கணும்லாம் தேவையில்லை. நம்ம அதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கினாலே போதும். அவங்களுக்கு தேவையான வேலையை அவங்களே உருவாக்கிப்பாங்க. ஸோ அவங்க 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த குவாலிட்டி அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் வேணும்னா ஸோ தே ஹாவ் டு சூஸ் அசெட். ஓகே, நிறைய பல்கலைக்கழகங்கள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னா நம்ம இந்த யூனிவர்சிட்டி எடுத்து படித்தோம்னா நம்ம வெளியே வரும்போது வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அசெட் வந்து எந்த யூனிவர்சிட்டியோட அப்ரூவல்? அதாவது இப்போ அப்ரூவல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி கோர்சஸ், நம்பர் 1 வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ், ஷிப்பிங், தென் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி துறைகள் எல்லாமே படித்தா 100% வேலை இருக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. தாராளமாக படிக்கலாம். நான் இன்னும் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம டிவியில் சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள் பார்க்குறாங்க இந்த கோர்ஸ் வேல்யூ இருக்குது, அசெட்டில் படிக்கணும், அதையும் மீறி வந்து நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த ஃபீல்டில் இல்லாதவங்க கிட்ட கூட நீங்கள் ஒரு அப்ராடில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை வந்து ஒரு பிக் கம்பெனிஸில் ஒர்க் பெரிய நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக கோர்சஸ்லாம் இருக்குங்கிறாங்க, அதெல்லாம் படிக்கலாமா, படித்தா என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக என்கொயரி பண்ணலாம். 100% இந்த மாதிரி துறைகள் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் தான் கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு மத்தியில் இது அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் வேல்யூ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத நீங்களே என்கொயரி பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மூலமாக. தென் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கும்போது 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, என்ன நம்ம குவாலிட்டி, என்ன ஸ்டாண்டர்டில் வெளியில் வர்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும். ஸோ அசெட் வந்து 100% கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோடைய டைரக்ட் கண்ட்ரோல், அவங்களுடைய அப்ரூவல், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவல். ஸோ எக்ஸாம், சர்டிஃபிகேட், சிலபஸ் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அது அல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவல் இருந்தால் மட்டுமே போதுமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியாது. ஸோ எகெயின் வந்து அந்த கோர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நிறையா வந்து அக்ரிடியேஷன், நிறைய அப்ரூவல், டைஅப்ஸு, நிறைய கொலாபரேஷன்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா அவங்க வந்து கற்றுக்க முடியும். அதில் வந்து சிஐன்னு சொல்லுவாங்க, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, த நேஷ்னல் சேஃப்டி கவுன்சில், தென் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன், இந்தியன் கெமிக்கல் கவுன்சில், தென் லாஜிஸ்டிக் செக்டார் கவுன்சில், இதெல்லாம் நம்ம நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடியது. அதெல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய வந்து ஹெச்ஏபிசி, ஏஓஎஸ்ஹெச், ஐஓஎஸ்ஹெச், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப் பாடிஸ் கூடலாம் நம்ம வந்து கார்ப்பரேட் மெம்பராக இருக்கிறோம். ஸோ அதன் மூலமாக நமக்கு ஃபேக்கல்ட்டிஸு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய மீட்டிங்ஸு, தென் வந்து கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப், இதில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நாலேஜை வந்து இந்த மாதிரி மூலமாக டெவலப் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக. நிச்சயமாக. இனிப்பில் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். தற்போது திருநெல்வேலியிலிருந்து தர்மோர், வணக்கம். உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம் தர்மோர். ஹலோ, பிபிஏ முடிச்சிருக்காங்க பையன். ஓகே, பிபிஏ முடிச்சு அடுத்தால எம்பிஏ கரஸ்ல படிக்கணும், உங்கள்கிட்ட படிக்கலாமா? ஆக்சுவலி எம்பிஏ வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே, ஏதாவது ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் தான், கரஸ்பாண்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ பிபிஏ முடிச்சிருக்காங்கன்னா ஃபர்தராக எம்பிஏ நம்மக்கிட்ட இருக்குது. எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, தென் எம்பிஏ
இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே பியூர்லி ரெகுலர் கோர்ஸ் தான், கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இதெல்லாம் நிறைய நம்ம ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும். ஆன் கிளாஸ் போனால் தான் நிறையா கற்றுக்கலாம், ஆன் சைட் போய் கற்றுக்கணும், இன்டர்ன்ஷிப்பு போகணும், ட்ரைனிங் ரிலேட்டட் வந்து நிறையா கொடுப்பாங்க. அதனால் அவங்க வந்து இப்போ தான் பிபிஏ முடிச்சிருக்காங்க, கரண்ட் ஏஜ்லாம் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது, ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் ரெகுலர்லேயே பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்ட் டைம் இருக்குது. சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பார்ட் டைம் பண்ணலாம் அவங்க. ஸோ நீங்கள் கீழே டிவியில் போயிட்டுருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அழைத்தமைக்கு நன்றி தர்மூர். நம்ம கோர்ஸ் ஆஃபரிங் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒய் அசட் வந்துட்டு சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ரூவல் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதுலேயே வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் நிறைய பேர் வந்து எப்படி கோர்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது, நிறைய பேர்த்துக்கு தெரியாது, பிளாங்காக நிற்பாங்க. அதாவது என்ன குவாலிஃபிகேஷன், இப்போ நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம், என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, நம்ம எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி இதில் என்ன ஜாப், என்னென்ன கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்காங்க. ஈவன் வந்து நிறைய மாணவர்கள் வந்து நம்ம காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டிப்ளமா முடிச்சிருக்கேன் எம்பிஏ படிக்கலாமான்னு கேட்பாங்க. பட் டிப்ளமா முடிச்சு எம்பிஏ எப்படி படிக்க முடியாது. அதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணாதான் அவங்க ஃபர்தராக மாஸ்டர் டிகிரி போக முடியும். அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் ரொம்ப பிளெண்டா வந்து நிற்பாங்க நம்ம முன்னாடி, வந்து என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாம. ஸோ அந்த மாணவர்கள் அவங்கள வந்து செல்ஃப் அசஸ் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான கிளாஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. அதாவது நம்பர் 1 வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட அப்ரோச் வரும்போதே ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் அந்த மாதிரி கோர்சஸ் வரணும், இல்லை அட்மிஷன் வந்தாலே ஹியர் வி ஆர் கண்டக்டிங் ஒன் ஸ்மால் டெஸ்ட், ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் ஃபுல்லி கம்யூனிகேஷன் தான். அதாவது ஒரு 5 சென்டென்ஸ் தமிழில் இருக்கும், அதை வந்து அப்படியே இங்கிலீஷில் என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எடுக்கக்கூடிய அதிகபட்ச மார்க் 1 மார்க்கு தான். அது ரொம்ப ரேர் 1 மார்க் எடுக்கிறவங்க. மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 0 தான். அது ஈவன் அவங்க பேரண்ட்ஸ்க்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ அதாவது அவன் எல்கேஜிலேருந்து இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்க வச்சோம் சார், எல்லாமே 100% ஒரு கான்வென்ட்டு இல்லை வந்து மெட்ரிக் இந்த மாதிரியே முடிச்சு தான் வந்திருக்காங்க, பட் என்ன இந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு 0 எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. பட் என்னென்னா அவங்க எல்லா விஷயங்களுமே தெரியும், எஸ் வாஸ் ஹேவ் ஹேஸ், எதை எங்கே பட் எதை எங்கே போடணும், எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம வந்து எப்படி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது, ஏன்னா அந்த ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது ஸ்பீக்கிங் நீட்ஸ் என்ன அப்படிங்கிறது. சின்ன குறுக்கீடு. தற்போது இணைப்பில் ஒரு காலர் இருக்காங்க. தற்போது இணைப்பில் சென்னையில இருந்து ஃபாத்திமா. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்மா. சார் வணக்கம். பொண்ணு பிகாம் முடிச்சிருக்கா சார். ஓகே. இப்போ எம்எஸ் இருக்கு, ரெண்டாவது இன்னொரு கோர்ஸ் என்ன எடுக்கலாம் சார்? எம்காமா பிபிஏ எம்பியா என்ன எடுக்கலாம் சார்? ஆக்சுவலி உங்க பிகாம் முடிச்சிருக்காங்கன்னா எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் எடுக்க சொல்லுங்கம்மா, நல்ல வேல்யூவா இருக்கும். சரிங்க சார், சரிங்க. சரிங்களா? எம்பிஏல நல்லா இருக்கு சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா. நீங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேல்யூ இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குமா. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா. அழைத்தமைக்கு நன்றி ஃபாத்திமா. மாணவர்களோட கவுன்சிலிங் பற்றி சொல்லிட்டு எஸ், அவங்க வந்து அந்த இங்கிலீஷ் ஸ்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா வந்து இன்னைக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய பேரை காரணம் சொல்கிறோம். படிப்பை குறை சொல்கிறோம், கல்லூரியை குறை சொல்கிறோம், பேரண்ட்ஸை குறை சொல்கிறோம். பட் நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட நிறைய குறைகள் இருக்கும். அதாவது ஒரு சென்டென்ஸ் நமக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது, எழுத தெரியாது. ஏன்னா இன்றைக்கி ஜாபு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு 2 நிமிஷம் நீங்கள் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து நம்மளை பற்றி ஒரு 2 மினிட்ஸ் இங்கிலீஷில் பேச தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஆனால் பேரண்ட்ஸ் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுருக்கோம், பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கான் பையன், ஸோ லைஃப் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துமே அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன நீங்கள் வந்து படிக்க விரும்பினாலும், எவ்வளோ செலவு பண்ண விரும்பினாலும், அவங்களுக்கு என்ன ஒரே கான்செப்ட் என்னென்னா எப்படியாவது நம்ம பையன் படித்து ஒரு சொசைட்டியில் நல்லா வரணும், ஒரு லைஃப்பில் நல்லா லைஃப் நல்லா அமையணும் அப்படிங்கிறது அவங்க கான்செப்ட். அதனால் அவங்க பேங்க் லோன் வாங்கியோ இல்லை என்ன கஷ்டப்பட்டாவது அவங்க வந்து அந்த பணத்தை கட்டிடுறாங்க. அப்போ அது அவங்களுடைய இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு அந்த மாதிரி லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது. அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் சைடு என்னென்னு கேட்டிங்கன்னா, காலேஜஸ் சைடு வந்து அவங்க பணத்தை வாங்கிட்டு டீச் பண்ணுறாங்க, சொல்லித்தராங்க, இது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ். பட் இது 2க்கும் இடையில அந்த அவங்களுடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, கான்ஃபிடென்ட் லெவலு, தென் ஆட்டிடியூடு, அதை கற்றுக்கணும். நம்ம மெயினாக கற்றுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம பொறுமையாக நம்ம
கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாபுக்கு தேவையான ஸ்கில்லை டெவலப் பண்ணி போக வேண்டியது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஏன்னா இன்றைக்கி படிப்பு அப்படிங்கிறது வெறும் நம்ம 100% பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது படிப்பு கிடையாது. அது வந்து எந்த ரீசன்லேயும் அது வந்து கை கொடுக்காது. ஏன்னா நீங்கள் நமக்கு தெரியும் படித்தது ஒன்று பார்க்குற வேலை ஒன்று. படித்து தான் வாழ்க்கையில் முன்னேறணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. எதை வேணாலும் படிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் நம்ம சம்பாதிக்கிறது நல்ல வழியில் சம்பாதிக்கணும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, நேர் வழியில் போகணும். பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம ஈவன் அசட்டில் படித்த மாணவர்களே பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ், கிவ் சம் ஐடியா. நான் வந்து எனக்கு ஃபாரினில் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரினில் ஒரு பையர் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் சார். பட் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் இருக்கும். ஹீ இஸ் ரெடி டு ஸ்டார்ட் ஓன் பிஸ்னஸ். நான் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணு, இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வரணும் இல்லையா? அப்போ அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வரக்கூடியதை ஒரு ஸ்டிமுலேட் பண்ணணும். அந்த மாதிரி கல்வி நிறுவனங்களும் கல்வியும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இனிப்பில் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். தற்போது இனிப்பில் சென்னையிலிருந்து சந்தியா. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சந்தியா இனிப்பில் தான் இருக்கீங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் நான் 12 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். என்ன குரூப்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே சந்தியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, வெரி குட். நீங்கள் என்ன படிக்கிறதா இருக்கீங்க? என்ன ஐடியா உங்களுக்கு? பிகாம் இல்லைனா பிபிஏ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார். ஓகே, ப்ரோக்ராம் எவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்கீங்க? 9 o'clockலேருந்தே பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். ஓகே, வெரி குட். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். டெய்லி இதே டைம் 9 to 10 போகும். பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், வேறு சில எக்ஸ்பர்ட்லாம் பேசுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு ஸ்டடீஸ் வந்து நம்ம எப்போதுமே செலக்ட் பண்ணும்போது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம படிக்கும் போதே வந்து என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம்னு அவங்க தெரிஞ்சு படித்தாங்கன்னா கொஞ்சம் வேல்யூ அதிகம். ஜென்ரலாக காமனாக கோர்சஸ் செலக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ராவாக போய் நீங்கள் எடுக்கிறதுக்கும், நான் படிக்கும் போதே எனக்கு இதுதான் நாலேஜு, இதுதான் ஸ்கில்லு, நான் அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு இங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு படிக்கும் போதுமா உங்களுக்கு இன்னும் வேல்யூ அதிகமாக இருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வெளியில் வருவீங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அது எடுத்தனால இன்னும் உங்களுக்கு வேல்யூ அதிகம். ஸோ நீங்கள் 12th ஒரு காமர்ஸ் குரூப் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக யூ கேன் கோ ஃபார் பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்கள் குரூப்புக்கு அது ஆப்டான கோர்ஸும் கூட. ஸோ அதுலேயே வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் வரும், தென் ஃபாரின் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், இது ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக படிப்பீங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த துறையில். மிகப்பெரிய துறை அது. நேரில் போங்க. நீங்கள் சென்னை தான் அப்படிங்கும்போது நம்ம மதுரவாயில் தான் இருக்குது அட்மிஷன் ஆஃபீஸு. நேரில் போங்க. நேரில் போனீங்கன்னா இன்னும் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களுடைய இருக்கக்கூடிய எல்லா ஐடியாஸும், நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி சிலபஸ்ஸு, பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. சந்தியா, தற்போது இணைப்பில் கோவையிலிருந்து சிவகுமார். வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவகுமார். என் பையன் முடிச்சிருக்காருங்க. +2 முடிச்சிருக்காங்களா? ஆமாங்க, இப்ப முடிச்சிருக்காரு. மார்க் ஷீட்டுக்காக வெயிட் பண்றோம். ஓகே, என்ன சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவரு பிகாம் எடுக்கணும்னு சொல்றாரு. ஓகே, அதுக்கு உங்க காலேஜ் எங்க இருக்குங்க கோயம்புத்தூர்ல? ஓகே, ஆக்சுவலி நம்ம பசங்களை பொறுத்தவரை அதான் நான் கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னேன், ஒரு டெக்னிக்கலாக குவாலிஃபை ஆனால் தான் கொஞ்சம் வேல்யூ அதிகம். ஒரு டெக்னிக்கலி குவாலிஃபைடு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, ஆயில் ரெஃபைனரிஸு, ஷிப்பு, ஹார்பர், ஏர்போர்ட், பவர் பிளான்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், மெரைன். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரி ஹப், அது அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. பட் நீங்கள் ஜென்ரலாக காமனாக ஏதோ ஒரு டிகிரி படிக்க வைக்கிறதுக்கும் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்க வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிகாம் நீங்கள் அந்த மாதிரி ஜென்ரல் டிகிரி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து அவருக்கு என்ன வேலைன்னே தெரியாது. ஏதோ கிடைக்கிற வேலையை பார்க்கணும், இல்லைனா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மைண்ட் செட் இருக்கும். ஓரளவு டெக்னிக்கலி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது அவருக்கு நீங்கள் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல வேல்யூவாக இருக்கும். வெரி லிமிட்டட் சீட்டு தான் உங்களுக்கு. அங்கே கோயம்புத்தூரில் பிலமேட்டில் இருக்குது. நீங்கள் அந்த கீழே டிவியில் போயிட்டுருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியர் அட்ரஸ் எல்லாமே தருவாங்க. பட் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறைகள் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம். நீங்கள் இன்னும் இது வந்து இதை எதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் +2க்கு அப்புறம் +2ல எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலுமே தாராளமாக அந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி +2ல வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப்பு, ஒரு அக்கௌண்ட்ஸ் குரூப்பு,
தென் வந்து ஒரு காமர்ஸ், இந்த மாதிரி நம்மளால் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் வந்து படிக்க முடியாது. நம்ம வந்து ஜென்ரல் காமன் கோர்சஸ் தான் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. பட் டெஃபினட்டாக அப்படி கிடையாது. ஸோ +2ல் எந்த குரூப் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களும் தே கேன் சூஸ் சம் அதர் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் வந்து அவங்களால எடுக்க முடியும். அதில் வந்து பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ப்ரிஃபர் பண்ண சொல்லுங்கள், நல்ல வேல்யூவாக இருக்கும். அழைத்தமைக்கு நன்றி சிவகுமார். அடுத்ததாக இணைப்பில் ஊட்டியிலிருந்து அஸ்வினி. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். அஸ்வினி இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். அஸ்வினி டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பேசலாம். மேம் சொல்லுங்க அஸ்வினி. நான் வந்து பிடெக் பயோடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மேம். வெரி குட். இப்போ நான் வந்துட்டு பிஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேம், அதுதான். ஓகே, ஆக்சுவலி அஸ்வினி பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது நல்ல கோர்ஸ் அது. பட் அதை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேல்யூ இல்லாமல் இருக்கும். ஃபர்தராக நீங்கள் அதிலே ஹையர் ஸ்டடீஸ் போகிறா இருந்தாலும் போகலாம். அது ரிசர்ச் வர போனீங்கன்னா தான் அந்த மாதிரி துறைகளுக்கு வந்து உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று இல்லை, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் இன்னும் அதோட வேல்யூ ஆர்டட் கோர்சஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது வேல்யூ ஆர்டட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் வேல்யூ கோர்ஸ் இன்னொரு வேல்யூ ஆர்டட் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும் அஸ்வினி. ஸோ யூ கேன் கோ ஃபார் பிஜி டிப்ளமா, ஒரு 1 year ப்ரோக்ராம் இருக்குது இதில், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படிலாம் இதில் எம்பிஏ பண்ணலாம். இல்லை எம்எஸ் இருக்குது இதில், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்டு ஹைஜீன், அது பண்ணலாம். மாஸ்டர் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 2 year ப்ரோக்ராம் போகலாம் ஹையர் ஸ்டடீஸ். இல்லை எனக்கு 1 year ப்ரோக்ராம் போதுன்னா பிஜி டிப்ளமா பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே முடிச்சிருக்கிறதுக்கும் இந்த மாதிரி கோர்சஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இது ஒரு வேல்யூ ஆர்டராக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் ஒரு ஹெச்எஸ்சி ஆஃபீஸர், ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்டல் ஆஃபீஸர், ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்டல் இன்ஜினியர், இந்த ஹெச்எஸ்சி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸில் ஒரு டாப் மோஸ்ட் கேட்டகரியான ஒரு ரேங்க் உள்ள ஒரு போஸ்ட். அதாவது ஹைலி வேல்யூவான ஒரு இது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய, ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். இந்த பொசிஷன் மற்ற ப்ரொஃபஷ்னல்ஸை விட ஒரு நார்மல் மற்ற அதர் ப்ரொஃபஷ்னல்ஸை விட அதிகமாக சேல்ரி வாங்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னலும் இதுவும் கூட உங்களுக்கு. ஸோ உங்கள் ரிலேட்டட் ஃபீல்டு, இப்போ பயோ ரிலேட்டட், தென் ஃபார்மா, தென் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, பெட்ரோலியம், தென் ஆயில் அண்ட் கேஸு, பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரி, ஃபெர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரி, தென் வந்து இன்செக்டிசைட் இண்டஸ்ட்ரீஸு, தென் உங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் பயோ ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னலாம் இருக்கோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு அந்த துறைகளில். அதிலே நீங்கள் வந்து ஒரு ஹெச்எஸ்சி ஆஃபீஸர், ஹெச்எஸ்சி இன்ஜினியராக தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது அஸ்வினி உங்களுக்கு. இது கோயம்புத்தூர், நீங்கள் ஊட்டினா கோயம்புத்தூர்லேயே இருக்குமா, கோயம்புத்தூர் பீலமேடு. பாசிபிள் இருந்தால் நேரில் போங்க, நேரில் போனீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அழைத்தமைக்கு நன்றி அஸ்வினி. அடுத்ததாக இணைப்பில் கரூரிலிருந்து சாந்தி. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சாந்தி இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். உங்க தம்பிக்கு பையனுங்க பிஏ ஏர்நாட்டுக்கு முடிச்சுட்டாங்க. எந்த வருஷம் முடிச்சாருங்கம்மா? இப்போ முடிஞ்சு ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க. எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா? இல்ல சொந்தமா பண்ணிட்டு இருக்காருங்க. சரி, மேல படிக்கலாங்களா, வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாங்களா, என்ன அதுக்கு வழி என்ன? ஓகே, ஆக்சுவலி நீங்கள் பி ஏரோநாட்டிக்கல் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு. எதுவும் இதுவரை அது ரிலேட்டட் வேலைக்கு எதுவும் போகலைங்களா அவரு? ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் மேற்கொண்டு இதில் படிக்கணும் அப்படின்னா இதில் எம்பிஏ இருக்குது. எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை பிஜி டிப்ளமா 1 year கோர்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம். இல்லைனா எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. அவர் ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணணும் ஃபியூச்சரில் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி துறைகளை வந்து அவர் தேர்ந்தெடுக்கலாம். நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனார்னாலே ஒரு 2-3 வருஷத்துலேயே ஒரு 60,000-70,000 சேலரி வாங்கலாம். ஃபாரின்லாம் போனான்னா லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்குவாங்கம்மா. நல்ல வேல்யூ இருக்கும். ஆனால் படிக்கணும். ஒரு 1 year கோர்ஸோ இல்லை ஒரு 2 year ஹையர் ஸ்டடீஸ் படித்தாங்கன்னா வேல்யூ அதிகம். நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் படிக்க முடியும். சென்னையில் அசட்டில் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அது ரிலேட்டட் கம்பெனிஸ், அது ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு இங்கே இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பிஜி டிப்ளமா, ஒரு 1 year கோர்ஸ், இல்லை நீங்கள் ஒரு எம்பிஏ 2 year ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறதா இருந்தால் கோயம்புத்தூர்லேயே நீங்கள் பண்ணலாம். 2 இடத்துலையுமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு ஃபர்தர் அட்மிஷன் ப்ரொசீஜர், உங்களுடைய சீட் எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாங்க. அழைத்தமைக்கு நன்றி சாந்தி. அடுத்ததாக இணைப்பில் விழுப்புரத்திலிருந்து மோனிகா. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா. ஹலோ சார். இப்போ வந்து பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கேன். வெரி குட்.
அடுத்து எம்எஸ்சி பியூர் மேக்ஸ் பண்ணலாமா இல்ல அலைட் மேக்ஸ் அது போல வேற ஏதாச்சும் பண்ணலாமா? எந்த பேர் போகிறது? உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ல என்ன பிளான் இருக்கு? டீச்சிங் லைன்ல போற மாதிரி பிளானா இல்ல ஏதாவது இண்டஸ்ட்ரி சைடு பிளான் இல்ல, வேற ஏதாச்சும் பேங்கிங் அது போல போகணும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி சைடு லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட் எல்லாம் போய் ஒர்க் பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? இப்போதைக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்ல. ஆனாலும் டீச்சிங் வந்து அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால என்ன படிக்கலாம்னு ஒரு ஓகேம்மா, வெரி குட். ஆக்சுவலி மோனிகா, நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அதிலே ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ்சி மேத்ஸ் போகணுன்னா நீங்கள் எம்எஸ்சி பிஎட் அந்த மாதிரி போயிட்டு யூ கேன் கோ இன்டு டீச்சிங் லைனில் போகலாம். ஒன்று. அடுத்து வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்பக்கூடியது என்னென்னா ஒரு டிகிரி நம்ம படிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறது. பட் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். நீங்கள் அதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிக்கணும், அந்த எக்ஸாம் எழுதி உங்களுக்கு கிடைச்சாதான் உண்டு, கிடைக்கலன்னா இல்லை. பட் அதை வந்து மட்டுமே நம்ம பேஸ் பண்ணி நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டுமே நான் பேஸ் பண்ணி ஒரு டிகிரி நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது தவறு. நம்ம பேசிக்காக நம்ம லைஃப்பை சர்வைங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் நமக்கு வேணும். நம்ம லைஃப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு இதை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், வேலைக்கு போகணும், அதில் நல்ல சேலரி வாங்கணும். அப்போ கவர்மெண்ட் எக்ஸாமு ஜாப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன். நம்ம அதில் இருந்துக்கிட்டு அடுத்து இன்னொன்று ட்ரை பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் இருக்குது, உங்களுக்கு டீச்சிங் லைன்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இதில் தாராளமாக என்ன பண்ணலான்னா எம்பிஏல வந்து லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் மோனிகா. இந்த துறை அப்படிங்கிறது நல்ல ஹைலி ஒரு வேல்யூவான ஒரு துறை. இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது பெண்கள் வந்து இந்த துறையில் 50% இருக்கு. அதாவது 50%னா அதாவது ஜென்ஸ்க்கு ஈக்குவலாக லேடிஸ் வந்து இந்த துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று. அடுத்து வந்து ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஜிஎம், ஹெச்ஆர் இந்த லெவலில் இருக்காங்க. மோர் தென் ஒரு 3 to 4 lakhs சேலரி வாங்குறவங்கலாம் ஈவன் சென்னையிலே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு வேல்யூவான ஒரு ஃபீல்டு அது. அந்த துறை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன, அது எதை பற்றி சொல்லி தருவாங்க, நம்ம என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம், உடனே வேலை கிடைக்குமா, என்ன மாதிரி சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இன்னும் வேல்யூவாக இருக்கும். நீங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அழைத்தமைக்கு நன்றி மோனிகா. தொடர்ந்து மாணவர்கள் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பற்றி அந்த கோர்ஸ் வந்து எடுத்தால் வந்து அவங்களோட ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ இந்த கோர்ஸில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், அதே போல் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களோட ஜாப் நேச்சர் ஆஃப் ஜாப் என்னவாக இருக்கும்? எஸ், அதாவது இப்போ உங்களுக்கு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது பியூர்லி ஆஃபீஸர் கேட்டகரி ஜாப் தான். ஒரு ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லலாம், நம்ம ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லலாம். அதாவது அவங்க போய் டூல்ஸ் எடுத்து ஃபிசிக்கலாக ஹார்ட் ஒர்க் பண்ண தேவை கிடையாது. நம்பர் 1. ஃபீல்டு ஒர்க்கு கிடையாது. அவங்க போய் டூல்ஸ் எடுத்து ஒரு மெக்கானிக்காவோ மிஷினிஸ்டாவோ ஒரு ஆப்ரேட்டராகவோ வந்து அவங்க ஒர்க் பண்ணணுங்கிற சூழல் கிடையாது. ஸோ பியூர்லி ஆஃபீஸர் கேட்டகரி ஜாப். ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கும்போது ஒரு சேஃப்டி ஹெச்எஸ்சி ஆஃபீஸர், ஹெச்எஸ்சி இன்ஜினியர், சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியர், இதுதான் டெசிக்னேஷன். அப்போ இந்த டெசிக்னேஷன் அப்படிங்கிறது ஒரு அசிஸ்டன்ட் லெவல்லேருந்து மேனேஜர் கேட்டகரி வரை இருக்குது. நம்ம கோர்ஸ் முடித்தோன்னு ஒரு சேஃப்டி அசிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி சூப்பர்வைசர், சேஃப்டி கோஆர்டினேட்டர், சேஃப்டி சூப்பர்டென்ட்டு, கேட்டகரி வரை நம்ம போகலாம். அப்போ அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்னா மேக்கிங் 0% ஆஃப் ஆக்சிடென்ட். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலுமே ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, டெக்னிக்கல், லேபர் இந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கள சேஃபாக ஒர்க் பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஹெல்த் சேஃப்டி, ஒர்க் சேஃப்டி, என்விரான்மெண்டல் சேஃப்டி, இது மூணும் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு என்விரான்மெண்ட் சேஃப்டி, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரி மூலமாக அந்த என்விரான்மெண்ட் வந்து என்ன ஆகக்கூடாது, பொல்யூட் ஆகக்கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியை என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு சமீப காலங்களில் நம்ம நிறையா சம்பவங்கள் பார்த்துருக்கோம். இதுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் சொல்கிறது வந்து அந்த ஃபயர் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ஜாப். எஸ், அதில் வந்து இன்னும் ஃபயர் ஆஃபீஸராக இருப்பாங்க, ஃபயர் இன்ஜினியராக இருப்பாங்க, அது ஒரு கேட்டகரியாக, அது ஒரு. பட் இது நிறைய கேட்டகரி இருக்குது. அப்போ வந்து அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்குங்கிறது பியூர்லி ஆஃபீஸர் கேட்டகரி. ஒரு 2 பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஈவன் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு இந்த மாணவர்கள், இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீல்டு ஹெச்எஸ்சி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கு வந்து சேலரி அதிகமாக இருக்கும், ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும், ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வேலையை எப்படி பார்க்குறதுங்கிறது தெரியும், இவங்களுக்கு வந்து அந்த வேலையில் என்ன ஆபத்து இருக்குங்கிறது தெரியும். ஸோ இவருடைய மோட்டிவ் என்னென்னா காலையில் எப்படி ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு வந்தாரோ அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணணும், எகைன் ஈவினிங் வீட்டுக்கு சேஃபாக போகணும். இதுதான். அப்போ உயிர் சேதம், பொருள் சேதம். நீங்கள் வந்து லேக்ஸில் சம்பாதிக்கிறது, நான் லட்சத்தில் சம்பாதிக்கிறேன், சிஇஓ ஆகிறேன், ஜிஎம் ஆகிறதெல்லாம் அடுத்து. அதுக்கு முதல்ல நம்ம என்னவாக இருக்கணும், உயிரோடு இருக்கணும் இல்லைங்களா?
அதுக்கு முதல்ல நம்ம வந்து உயிரோடு இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ இதை சேவ் பண்ணுறது, அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூவான போஸ்ட். ஏன்னா ஒரு தனிநபர் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவரை யாரெல்லாம் அவருக்கு பின்னாடி இருக்கிறது. இப்போ மார்னிங் மேரேஜ் ஆகிருக்கும், ஒய்ஃப் இருப்பாங்க, வயசான அப்பா அம்மா இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, இவர் வேலைக்கு வராரு, இவரை டிபெண்ட் பண்ணி தான் ஃபேமிலி இருக்குது. இப்போ இவர் வேலைக்கு வரார், திரும்ப இவர் அதே மாதிரி வேலைக்கு போகணும் இல்லைங்களா. அப்போ ஒருத்தரை மட்டும் நம்ம சேவ் பண்ணலை. ஒரு சேஃப்டி இன்ஜினியர் வந்து ஒருத்தர் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் நம்ம சேவ் பண்ணல, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷனுக்கே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ அந்தளவுக்கு அதுதான் கவர்மெண்ட் ரூலே என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனிஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் எதுக்காக செலவு பண்ணணும், சேஃப்டிக்காக செலவு பண்ணணும். ஸோ அது ரிலேட்டட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, அது ரிலேட்டட் சேஃப்டி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூலே இருக்குது. இப்போ இதில் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இருக்குது, இஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இஹெச்எஸ் லாஸ் இருக்குது. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அது ஸ்மூத்தாக ஆப்ரேஷன் ரன் பண்ணுற வரையும் இந்த கோர்ஸில் அவங்க படிப்பாங்க. ஸோ இது வந்து ஹைலி ஒரு வேல்யூபிளான ஒரு கேட்டகரியான இது போஸ்ட். நிச்சயமாக இந்த கோர்ஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் ஒரு காலர் இருக்காங்க. தற்போது இணைப்பில் கரூரிலிருந்து சேதுபதி. வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சேதுபதி. சார் நான் பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன் சார். வெரி குட். எந்த வருஷம் முடிச்சிங்க? இப்போதான் சார் கரண்ட்ல முடிச்சிருக்கேன் சார். ஓகே, சூப்பர். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் சேதுபதி? சார் இப்போ மேலே என்ன பண்ணால் நல்லா இருக்குங்க சார்? என்ன நீங்கள் ஒரு எம்பிஏ பண்ணலாமா? உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கா? எம்பிஏ பண்ணலாம் அது ஐடியா இல்லைங்க சார். இப்போ நான் வந்து எம்எஸ்சி டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க சார். வெரி குட். அது நல்லா இருக்குமா எப்படிங்க சார்? பண்ணலாம் நீங்கள். அதாவது உங்களுக்கு அது ரிலேட்டடே நீங்கள் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக போகலாம். பட் அது எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஏற்கனவே முடிச்சவங்க என்ன மாதிரி சேலரியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா வெறும் நான் அந்த கோர்ஸ் அதாவது ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது. நம்ம ஆசைக்கு அப்புறம் அது எப்படி ஆக போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிச்சிருக்குங்கிறத விட பிடிச்சிருக்கிறது எப்படி இருக்குங்கிறத சர்ச் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த ஃபீல்டில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, என்ன மாதிரி சேலரி ஆஃபர் பண்ணுறாங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், நல்ல வேல்யூவாக இருக்கும். சரிங்க சார், சரிங்க. ரைட். அழைத்தமைக்கு நன்றி சேதுபதி. அடுத்ததாக இணைப்பில் சங்கரன் கோவிலிலிருந்து அஜய். வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். அஜய் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் அஜய். நான் பிசிஏ இப்போ முடிச்சிருக்கேன். ஓகே, வெரி குட். அடுத்து வேலை பார்க்க முடியுமா? எந்த வேலைலாம் கிடைக்கும்? ஓகே, ஆக்சுவலி இப்போ நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் இது என்ன வேலை கிடைக்குமான்னு பார்க்குறத விட நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு வருஷம் இருக்குது, செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன், இன்னும் ஒரு வருஷம். ஓகே, வெரி குட். படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லபடியாக 100% அந்த கோர்ஸை முடிங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே ஏன் உங்களுக்கு அதில் டவுட் வருது வேலை கிடைக்குமான்னு சொல்லி? கண்டிப்பாக கிடைக்கும். கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. பேப்பர்ஸ்லாம் நல்லா நிறைய நாலேஜை டெவலப் பண்ணுங்கள், ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுங்கள். ஸோ அது பிசிஏவோடு நீங்கள் முடிக்காமல் அஜய் ஃபர்தராக இதில் ஹையர் ஸ்டடீஸ் போங்க, ஒரு எம்பிஏ லெவலில் ஒன்று கொண்டு போங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது இன்னும் வேல்யூ இருக்கும் அஜய் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக. அழைத்தமைக்கு நன்றி அஜய். நம்ம சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறமா ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம், நேச்சர் ஆஃப் ஜாப் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கோர்ஸில் அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? மாணவர்கள் எந்த துறையை எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா இந்த துறையை எடுக்க முடியும்? எஸ், அதாவது சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவு ஒரு 10th 12th டிகிரி, டிப்ளமா, இன்ஜினியரிங் ஆர் எனி கோர்ஸ் முடிச்ச அரியர்ஸ் இருக்கிறவங்க கூட கோர்சஸ் இருக்குது. இதில் அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஒரு 10th முடித்தா 3 இயர் டிப்ளமா பண்ணலாம். 12th எந்த குரூப் முடிச்சிருந்தாலுமே இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் 3 இயர் டிகிரி கோர்ஸ் இருக்குது. தென் வந்து ஒரு பிஜி டிப்ளமா எனி டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா இருக்குது. எம்பிஏ எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு எம்பிஏ இருக்குது. இதில் வந்து இந்த எம்எஸ் மட்டும், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் மட்டும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் அந்த எம்எஸ் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ண முடியும். அதே லாஜிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா +2 எந்த குரூப் எடுத்திருந்தாலும் தே கேன் கோ ஃபார் பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் 3 இயர் எடுக்கலாம். அதே அவங்க எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க எம்பிஏல ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் 2 இயர் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் இருக்குது இதில். நிச்சயமாக. இனிப்பில் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். தற்போது இனிப்பில் மதுரையிலிருந்து சந்திரகலா. வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சந்திரகலா. என் பொண்ணு ஹலோ இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். என் பொண்ணு பிஏ படிச்சிருக்கா, மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொல்லுங்க. ஓகேங்கம்மா. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஆர்ட்ஸ் பிஏ முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஃபர்தராக
அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் பண்ண விரும்புகிறாங்கன்னா தாராளமாக எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் ப்ரிஃபர் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அதாவது பசங்களுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி பொண்ணுங்களும் நிறைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்கள அங்கே தான் நீங்கள் நம்ம எப்போதுமே வந்து நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும், மூவ் ஆகணும். நான் வந்து அங்கேயே தான் எனக்கு கேர்ள்ஸ் பொண்ணு அப்படிங்கும்போது அங்கேயே தான் நீங்கள் ஊர்லேயே தான் இருக்கணும், ஊர்லேயே தான் படிக்கணும், அங்கேயே தான் வேலை பார்க்கணும்னு நீங்கள் வந்து கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து மேற்கொண்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு அவங்க சென்னை போகலாம், இல்லை கோயம்புத்தூர் போகலாம், அங்கே போய் ஹாஸ்டலில் இருந்து ஸ்டே பண்ணி படிக்கலாம். அந்த மாதிரி டெஃபினட்டாக வந்து அவங்க மூவ் ஆகி படிக்கும் போது கொஞ்சம் வந்து லைஃப்பில் வந்து அவங்க கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வேலை கிடைக்கும். அதுவுமே கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸாக பண்ணாங்கன்னா வேல்யூ இருக்குமா. ஸோ நீங்கள் இதில் வந்து எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் இருக்கும், 2 years ப்ரோக்ராம், அது ப்ரிஃபர் பண்ண சொல்லுங்கள், வேல்யூவாக இருக்கும். சரிங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூம்மா. அழைத்தமைக்கு நன்றி சந்திரகலா. அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து ராமச்சந்திரன், வணக்கம். உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ராமச்சந்திரன் இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். அதான் நான் பிகாம் படிச்சிருக்கேன் தூத்துக்குடியில. இப்போ அடுத்து எம்பிஏல என்ன போடலாம், என்ன போட்டா எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது என் டவுட்டா இருக்கு. எப்போ ராமச்சந்திரன் பிகாம் முடிச்சிங்க? இப்போ நான் இந்த இயர். நீங்கள் படிக்கும்போது இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கு. அதில் எம்பிஏ இருக்குது ராமச்சந்திரன். நீங்கள் ஃபர்தராக வந்து ஒரு இப்போ ஸ்டூடெண்ட் பிகாம் முடிச்சிருக்கவங்க எம்பிஏ படிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு எம்பிஏல ஜென்ரல் இந்த காமனாக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் இதை மீறி வேறு எந்த எம்பிஏ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எடுக்கிறது கிடையாது. அது மட்டும் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நாலேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் துறைன்னு ஒன்று இருக்குது, அதில் எம்பிஏ ஆஃபர் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி துறை அது, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க எப்படி இருக்காங்க, எதை பற்றி சொல்லித் தருவாங்க, எங்கெல்லாம் வேலை கிடைக்கும், என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே இந்த எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக 2 year ப்ரோக்ராம் அது. அதில் ட்ரேடிங், இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் பிஸ்னஸ், தென் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், தென் ஃப்ரைட் ஃபார்வர்டிங், கஸ்டம்ஸ்னால் என்ன, இது கம்ப்ளீட்டாக நிறையா இது ரிலேட்டடாக நீங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, ஈவன் சேல்ஸு, இது எல்லாமே இந்த துறையில் படிப்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய துறை இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. அதே சேம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சேல்ரி வந்து நான் இவ்வளோ சேல்ரி வாங்கணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு துறை இது. என்னால் இவ்வளோ சேல்ரிக்கு வந்து நான் இவ்வளோ சேல்ரியை ரீச் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அந்த சேல்ரியை வந்து ரீச் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய துறை இது. நாளுக்கு நாள் அதிகமாக வளர்ந்து வரும் துறையும் கூட. நிறைய டிமாண்ட் இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது இண்டஸ்ட்ரியல் அதிகமாகிட்டே இருக்க அதற்கு ஈக்குவலாக உங்களுக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸ் துறைகளும் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. பட் அது ரிலேட்டட் நாலேஜ் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து படிங்க, நல்ல வேல்யூவாக இருக்கும். இப்போ இந்த எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு சென்னையிலே இருக்குது. ஏன் சென்னையில் படிக்கணும்னா உங்களுக்கு அந்த போர்ட்டு, ஹார்பர், தென் லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது பண்ணலாம். இப்போ நீங்கள் தூத்துக்குடிக்கும் போது உங்கள் தூத்துக்குடியிலே அது ரிலேட்டட் நிறைய நாலேஜ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ண முடியும். சர்ச் பண்ணி பாருங்கள். அழைத்தமைக்கு நன்றி ராமச்சந்திரன். அடுத்ததாக இணைப்பில் பாக்கியலட்சுமி, வணக்கம். உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். பாக்கியலட்சுமி இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். பாக்கியலட்சுமி, உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன் சார். எந்த வருஷமா முடிச்சிங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸு? 2020ல முடிச்சேன் சார். ஓகே, இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை சார், வீட்டில் தான் சார் இருக்கேன். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? 20ல முடிச்சேன் சார். ஓகே, என்ன டவுட்மா? இல்லை சார், வீட்டில் தான் இருக்கேன். சரி, ரைட். ஆக்சுவலி இப்போ மேற்கொண்டு என்ன படிக்கலாம்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். ஒரு 2 years ப்ரோக்ராம் இருக்குது பாக்கியலட்சுமி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மாணவர்கள் வந்து நாங்கள் ஃபிசிக்ஸ் தானே படிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரி தானே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறாங்க. பட் அது நல்ல ஹைலி வேல்யூவான கோர்ஸ். பட் அது அப்படியே விட்டிங்கன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அதனோட இன்னும் கொஞ்சம் ஒரு சில வேல்யூ ஆர்டர்டு கோர்ஸை நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலான்னு சொல்கிறத விட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஆஃபீஸராகவே ஈக்குவலாக ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள், நல்ல சேலரி ப்ரொவைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடித்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போவாங்க. அந்த கிராஜுவேட் முடித்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஜாப் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படின்னா ஃபர்தர் அதிலே மாஸ்டர் பண்ணிவிட்டு டீச்சிங் லைன் போகலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். இப்போ பொதுவாக அந்த மாதிரி துறைகளை வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இண்டஸ்ட்ரி சைடு போகிறது வந்து ரொம்ப கம்மி தான்.
ஆனால் இண்டஸ்ட்ரி சைடு போய் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங், ஒரு ப்ராசஸிங் ரிலேட்டடு, ஒரு ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் கம்பெனிஸ், ஒரு ஃபார்மா ரிலேட்டட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சேஃப்டியில் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் எம்எஸ்சில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி அதில் 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் வந்து யார் செலக்ட் பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா, ஒன்று பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், இல்லைனா எனி இன்ஜினியரிங், இவங்க மட்டும்தான் இந்த எம்எஸ்சி எடுக்கலாம். அப்போ இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் எம்எஸ்சி எடுங்க, நல்ல ஹைலி வேல்யூவான ப்ரோக்ராம். அது நீங்கள் மட்டும்தான் படிக்க முடியும், வேறு யாரும் படிக்க முடியாது. இந்த எம்பிஏலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறையா, ஆனால் எம்பிஏலாம் எனி டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் பண்ணலாம் எம்பிஏ. ஆனால் எம்எஸ்சி அப்படிங்கிறத நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைனா இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் அந்த எம்எஸ்சி எடுக்க முடியுமா. 2 இயர் ப்ரோக்ராம் உங்களுக்கு சென்னையில் இருக்குது. இப்போ கேர்ள்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி காலேஜ் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சென்னையில் வந்து படித்தாலுமே அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. நீங்கள் அந்த கீழே ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அழைத்தமைக்கு நன்றி பாக்கியலட்சுமி. அடுத்ததாக இணைப்பில் புதுக்கோட்டையிலிருந்து ஆனந்த், வணக்கம். உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஆனந்த் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் நான் ஃபயர் அண்ட் சேஃப்டி படிக்கலான்ற ஐடியால இருக்கேன் சார். 12th முடிச்சிருக்கேன். என்ன ஆனந்த், 12th என்ன குரூப் ஆனந்த் நீங்க? பயோமேக்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் சார். ஓகே, வெரி குட். எப்படி உங்களுக்கு சென்னை ஆர் கோயம்புத்தூர் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்க நீங்கள்? அது கவர்மெண்ட் காலேஜ் எதுவும் இருக்குமா சார்? நோமா, இதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இது எதுவுமே ஆஃபர் பண்ணலை. அது நம்ம கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இன்ஸ்டியூஷன்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. டைரக்ட் கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடையாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு ரேர் கோர்ஸு, ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் தான், லிமிட்டட் சீட் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஏன் சென்னை அண்டு கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய நாலேஜ் டெவலப் ஆகும் உங்களுக்கு. அது ரிலேட்டட் நாலேஜ், ரிலேட்டட் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். மெயினாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, தென் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் நிறைய கற்றுப்பீங்க. ப்ராக்டிக்கல்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து லைவாக, அதாவது இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஷிப்பு, இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே படித்தாலும் நம்ம திரும்ப வேலைக்கு எங்கே தான் வரணும், சென்னை தான் வரணும், கோயம்புத்தூர் போகணும், அங்கே தான் இண்டஸ்ட்ரி ஹப் அப்படிங்கிறதுனால. ஸோ அது படிக்கும் போதே நம்ம அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் படித்தோன்னா இன்னும் நமக்கு வந்து வேல்யூ அதிகம். ஏன்னா அதர் ஸ்டேட்லேருந்து படிக்கிறாங்க, அதர் கண்ட்ரி இருக்காங்க. அதே மாதிரி நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதாவது இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக வர்றாங்க, கெஸ்ட் லெக்சராக வருவாங்க. ஸோ அவங்க கூட நம்ம மிங்கிள் பண்ணும்போது நம்மளோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி படிப்பு படித்தா வேல்யூ இருக்குது ஒன்று, பட் அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எங்கே அது நாலேஜ், ஸ்டாண்டர்டு, குவாலிட்டி, மெயினாக கேம்பஸ் இன்டர்வியூ இதெல்லாம் ஆஃபர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்ததுன்னா தென் இயர் அரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் செக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். அந்த மாதிரி குவாலிட்டியான இன்ஸ்டியூஷனை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அழைத்தமைக்கு நன்றி ஆனந்த். இவ்வளவு நேரமாக நிறைய காலர்ஸ் வந்து கால் பண்ணி அவங்களோட சந்தேகங்களை நேரில் வந்து கேட்டாங்க. நீங்கள் ரொம்ப பொறுமையாக வந்து ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார். நேர்களே, கற்க சிறப்பு நேரலை நிகழ்ச்சி, அதாவது உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு தினமும் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கல்வி ஆலோசகர்கள், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போன்றவர்கள் நேரலில் விளக்கம் அளிக்கின்றனர். தொடர்ந்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.